ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங் கொஞ்சம் சிம்பிளான சமையலாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா கண்டிப்பாக சண்டே வச்சுருந்த நான்வெஜ் கறி வந்து எப்படியும் வந்து மிச்சம் இருக்கும். அதனால் அதை வச்சே வந்து ஊட்டி வச்சிடலாம். கூட வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு கூட்டு ஒரு ரசம் மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா லஞ்ச் வந்து சார்ட் அவுட் ஆயிரும். இன்றைக்கி இந்த குண்டு சொரக்காய் வச்சு தான் கூட்டு செய்ய போகிறோம். நார்மலான நீளமான சொரக்காய் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குண்டு வெரைட்டி நாட்டு வெரைட்டி சொரக்காய் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குட்டி குட்டி பீஸஸாக சாப் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க பாசிப்பருப்போடு சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் அரிசி வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். அண்ட் உளுந்து மட்டும் காலையில் இட்லி தோசை மாவுக்காக ஊற வச்சுருந்தேன். இப்போ கூட்டு செய்கிறதுக்கு ஒரு 1/2 கப் வேர்க்கடலை எடுத்து தோல் நீக்கி வச்சுக்கலாம். அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம் அண்ட் 2 காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். யூஸ்வல் தாளிப்பு கொடுத்துலாம் கடுகு அண்ட் கருவேப்பிலை சேர்த்துட்டு வேக வச்சுருக்க பருப்பு அண்ட் காய் அண்ட் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை அண்ட் காஞ்ச மிளகா பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணோன்னா சூப்பர் டேஸ்ட்டான சொரக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாஃப்டான இட்லிஸ் வித் தேங்காய் சட்னி தான். அதுக்கு நடுவில் என் பையன் வந்து குளித்து கிளம்பி என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் இட்லி வெந்ததுக்கப்புறமா அவருக்கு எடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்தும் நல்லா ஊறி இருந்துச்சா மாவும் அரைச்சி வச்சாச்சு. அவ்வளோதான்.